சென்னையில் வாகன ஓட்டிகளிடையே அதிகரிச்சுட்டு வருது செல்போன் பயன்பாடு. வாகனம் ஓட்டும் போதே செல்போன் பேசிட்டு போறது. இதனால நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்குது, நிறைய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளவு வழக்குகள் பதிவாகி இருக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, இது பற்றிய துல்லிய புள்ளி விவரங்களோடு பல்வேறு தகவல்களை விவரிக்க இணைகிறாரு எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன். ஓவர் டு சதீஷ். வணக்கம். சென்னை போன்று வளர்ந்து வரக்கூடிய பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் ரேப்பிடாக நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இந்த போக்குவரத்து விதிமீறல்கள். இந்த போக்குவரத்து விதிமீறல்களில் சென்னை காவல்துறை கான்சென்ட்ரேட்டடாக எதில் முதல் கட்டமாக அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபைன் போடுறாங்க. அதில் சமீப காலமாக அவங்களுக்கு அதிகமாக வர புகார்கள் என்ன என்பது குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறையினுடைய கிழக்கு துணை கண்காணிப்பாளர், துணை ஆணையர் மேக்லினா ஐடனே நம்மிடம் பேசியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்போம். அதை வித்தவுட் ஹெல்மெட்டு, வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமல், அதே போல் ட்ரிபிள் டிரைவிங், மூவர் பயணம் செய்வது, அதே போல் ரேஷ் டிரைவிங், அதே போல் ஆப்போசிட்டில் ராங் சைடு என்ட்ரி, அதே போல் ட்ரங்க் அண்ட் டிரைவிங், குடிபோதையில் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் விதிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுறது. மற்ற வாகன வழக்குகள் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி வர்றவங்க இல்லை நம்ம அறியாமல் மற்றவங்க செய்கிற தவறுதலால் நமக்கு வாகன விபத்து ஏற்படுதும். ஆனால் செல்ஃபோன் பயன்படுத்தி நம்மளே தெரிஞ்சு நம்ம இதில் செல்ஃபோன் பயன்படுத்தி போகும்போது நம்மளுடைய கவனம் கட்டாயம் அந்த சாலை விதிமுறைகளை பின்பற்றவோ இல்லை சாலை விபத்துகள் ஏற்படுத்தாமல் நம்ம போகணுங்கிற எண்ணமோ நமக்கு இல்லாமல் நம்ம செல்ஃபோன் பேசிகிட்டே மற்றவங்களை பற்றியும் கவனிக்காமல் நம்மளுடைய தேவைகளுக்கான மட்டுமே ஒரு கான்வர்சேஷனை நமக்கு ப்ரையாரிட்டி நமக்கு கொடுத்து சாலை விதிமுறைகளை மீறும்போது அதில் பல்வேறு விபத்துகள் தொடர்ச்சியாக ஏற்படுது. செல்போன் பயன்படுத்தி கொண்டே இது போன்று வாகனம் இயக்குவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை போன்ற நகரங்களில் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது என்பது குறித்து காவல்துறை அதிகாரி சொன்னதை நம்ம கேட்டோம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை செல்ஃபோன் பயன்படுத்துவது என்பது முன்னாடி, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு, ஐஃபோன்ஸ் போன்ற விஷயங்கள் வருவதற்கு முன்பாக நார்மலான ஃபோன் இருக்கும் பொழுது நம்ம வெறும் பேசுவதற்கு மட்டுமே அந்த ஃபோனை பயன்படுத்தி வந்த சூழலில் அப்போது அந்த அதிக கவனம் இல்லாத, அதாவது அதிக தேவையில்லாத டைமில் அந்த ஃபோனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது குறைவாக இருந்தது. அப்போதிலிருந்தே கூட இந்த மொபைல் பயன்படுத்துவது, செல்ஃபோன் பேசிக்கொண்டு அல்லது செல்ஃபோன் பயன்படுத்தி கொண்டு என்கிற அந்த இரண்டு வேறுபாடு நிலை கொண்ட இடத்துல நம்ம இப்போ இருக்கோம். முன்னாடி செல்ஃபோன் பேசிக்கொண்டே என்கிற அடிப்படையில் இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்ட சூழல காலம் கடந்து இந்த தொழில்நுட்பம் வளர வளர செல்ஃபோனை பயன்படுத்துவது என்பது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ப்ளூடூத் போன்று ப்ளூடூத் பயன்படுத்தி இது ஃபோனை யூஸ் பண்ணுறது, கார்களில் ப்ளூடூத் பயன்படுத்துறது, அதே போன்று பைக் ஓட்டும் போது ப்ளூடூத் பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் கடந்த காலங்களில் இந்த செல்ஃபோன் வழக்குகள் மட்டும், அதாவது செல்ஃபோன் பயன்படுத்தியதற்காக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் அதற்காக விதிக்கப்பட்ட அபராதங்கள் குறித்து பார்க்கலாம். இது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் மட்டும் இந்த கணக்கீடானது எடுக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தில் ஒரு சில இந்த மெட்ரோ சிட்டிஸில் சென்னை என்பது மிக முக்கியமானது. பறந்து விரிந்த இதில் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் என்பது அதிகமாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதையே நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்தோம்னு சொன்னால், இதோட கணக்கீடு படியே பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த வழக்குகளுடைய எண்ணிக்கை லட்சங்களிலிருந்து கோடிகள் வரை செல்லும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் நம்ம தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த 2023ஆம் ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆஃப்டர் கோவிட், கொரோனா காலகட்டத்திற்கு பிறகாக இந்த செல்போன் பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை என்பது பார்த்தோம்னா 8748 வழக்குகள் அந்த 2023ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமாக பார்த்தோம்னா 87,48,000 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகை என்பது ஏற்கனவே இந்த செல்போன் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து துறையினால், அதாவது மத்திய போக்குவரத்து உள்துறை அமைச்சகத்தால் விதிக்கப்பட்ட போக்குவரத்து முன்பு அது சீரமைக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் போடப்பட்டதன் அடிப்படையில் 87,48,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 2023ஆம் ஆண்டு. இதற்கு அடுத்த வருஷமாக 2024ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டு, இது அப்படியே 100% உயர்ந்திருக்கிறது. அதாவது 8000 16,667 வழக்குகள் வெறும் செல்போன் பயன்படுத்தியதற்காக மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வசூலிக்கப்பட்ட அபராத தொகை என்பது 1,67,00,000 ரூபாய் என்பது ஒரு அதிர்ச்சிகர ஒரு தகவலாக இருக்கிறது. ஆனால் இந்த 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 தகவலுக்கு பிறகு, அதாவது இந்த 2024ஆம் ஆண்டிற்கு பிறகாக
போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த வருஷத்தில் எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்குன்னா ஜூலை மாதம் வரைக்கும் 6525 வழக்குகள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதத்துக்கே இந்த வழக்கு என்றால் அடுத்த 6 மாதத்துக்கும் இதே போன்ற ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்படலாம். இதை விட அதிகமாகவே பதிவு செய்யப்படலாம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்றால் இதுவுமே ஒரு 12,000லேருந்து ஒரு 13,000 வழக்குகள் வந்து இந்த ஆண்டு நமக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வழக்குகள் ஒரு 3000 வழக்குகள் குறைய வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த எண்ணிக்கையுமே மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது இப்படி இருக்க போக்குவரத்து காவல்துறையினுடைய துணை ஆணையர் மெக்லின் ஆயுடன் இந்த செல்போனை பயன்படுத்துவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வாகன ஓட்டிகள் பயன்படுத்துகிறாங்க, அதை எவ்வாறு நவீன முறையில் வந்து சென்னை காவல்துறை கண்காணித்து அபராதம் விதிக்கிறாங்க என்பது குறித்து விளக்குறாங்க. அதையும் நம்ம கேட்டலாம். செல்ஃபோன் வந்து சிக்னலில் இருந்து வந்து செல்ஃபோன் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பாயிண்டில் இருக்கிற போலீஸ் அவங்களே வந்து பார்த்துட்டு வந்து ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணிடுறாங்க. ப்ளூடூத் பயன்படுத்தும் போது நம்ம வந்து தலைக்கவசம் அணிந்திருக்கிறவங்க தலைக்கவசத்தில் அது வந்து மறைஞ்சிருது. தலைக்கவசம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணுறோம். இப்போ சென்னையில் வந்து முக்கியமான ஜங்ஷனில் எல்லாத்துலேயுமே ஏஎன்பிஆர் கேமராஸ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏஎன்பிஆர் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் எந்தெந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் ஒன் ஆஃப் த செட்டிங்ஸ் வந்து இந்த செல்ஃபோன் டிரைவிங். இந்த செல்ஃபோன் டிரைவிங்கை ஆட்டோமேட்டிக்காக அது கேட்ச் பண்ணி அந்த ஃபைன் இம்போஸ் பண்ணுறது கன்சர்ன் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் அவங்களோட மொபைல் நம்பருக்கே வந்து அந்த ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் வந்து பண்ணிடுறோம். அந்த மாதிரி வந்து வழக்குகள் இது பண்ணும்போது வாகன ஓட்டிகள் பார்க்கும்போது நம்ம இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால நமக்கும் வந்து ஃபைன் வந்து அதிகமாகுன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து குறைச்சிடுறாங்க. ஆனால் எல்லா சந்திப்புகள்லையும் ரெகுலராகவே வந்து அந்த 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் முக்கியமான சந்திப்புகளில் வாகன ஓட்டிகளை நிறுத்தி எங்கள் போக்குவரத்து காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. காவல்துறை அதிகாரி தெரிவித்தது போல இந்த ஏஎன்பிஆர் கேமரா என்பது கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை போக்குவரத்து காவல்துறையில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் அதனுடைய பயன்பாடு என்பது நம்முடைய அந்த மொபைல் செட்டிங்ஸ் மாதிரி தான், எதுக்கு வேண்டுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருந்துச்சு. தற்பொழுது இந்த செல்ஃபோன் பயன்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டுவது அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த ஏஎன்பிஆர் கேமரா செட்டிங்ஸில் இப்போ புதுசாக வந்து இந்த செல்ஃபோன் ட்ராக்கிங்கும் யூஸ் பண்ணி செல்ஃபோன் பயன்படுத்துவர்களை ட்ராக் செய்வதற்காக அதில் வந்து சிஸ்டம் இது பண்ணி வச்சுருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது ஓவர் ஸ்பீடாக இருக்கட்டும், ஒன் வே டிரைவிங், ட்ரிபிள்ஸ் டிரைவிங், வித்தவுட் ஹெல்மெட் போன்ற விஷயங்கள் ஏஎன்பிஆர் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட அந்த சூழலில் தற்போது இந்த செல்போன் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் அனைவருமே எந்தவித போக்குவரத்து விதிமுறையும் மீறாமல் தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதே அடிப்படையில் செல்போன் பயன்படுத்துவதை குறைத்து கொண்டால் அது முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் சென்னை போக்குவரத்து காவல்துறையினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.